தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா இதற்கு முன்னாடியே கூட ஒரு விரிவான விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. கடந்த காலத்தை போல ஒரு எம்ஓயு போட்டால் அதை அப்படியே விடுறதில்ல, எம்ஓயு போடுறதே ஒரு இன்வெஸ்ட் பண்ணுற இன்டென்ட் அவங்களுக்கு இருக்கான்னு பார்த்து தான் எம்ஓயு போடுறோம், புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறோம். அதற்கு பிறகு அவங்க பிளான்ட்டை அமைக்கிற வரையிலும் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுறோம். சரி, நீங்கள் அதான் 2022 போனீங்கல்ல, நீங்கள் போட்ட எம்ஓஇல எந்த கம்பெனியை நீங்கள் இப்போ திறந்து வச்சிருக்கீங்க, எத்தனை பேருக்கு வேலை கொடுத்துருக்கீங்க, எத்தனை ஆயிரம் கோடிக்கு வந்திருக்குன்னு வெள்ளை அறிக்கையை கொடுங்கன்னு முதலமைச்சரை கேட்குறோம். சரி, வெள்ளை அறிக்கை நாங்கள் கொடுக்க மாட்டோம், அது வந்து பிரச்சனையை வரும்ன்றீங்க. நீங்கள் இப்போ உள்ளது கொடுக்க வேணாம், கடந்த காலத்துக்கு கொடுக்கலாம். இதே போல தான் அதிமுக ஆட்சி காலத்தில் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் வெளிநாடுக்கு போனார். 2015 தான் முதல்ல உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தி அதில் கொண்டு வந்த தொழிற்சாலைகள் இன்றைக்கும் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் சட்டமன்றத்திலே சொன்னார். செயின்கோவினுடைய விரிவாக்கம், சாம்சனுடைய விரிவாக்கம், அப்போலோ டயர் கொண்டு வந்தோம், எம்ஆர்எஃப் டயரு, டிவிஎஸ் மோட்டார் வந்து விரிவாக்கம், ஆமே மைக்ரோசாஃப்ட் கம்பெனியை கொண்டு வந்தோம், சியட் டயர் கொண்டு வந்தோம், ஓசூர் டாடா எலக்ட்ரானிக் கொண்டு வந்தோம், லோட்டஸ் ஃபுட் லியர் கொண்டு வந்தோம், ஹூண்டா எக்ஸ்டென்ஷன் கொண்டு வந்தோம், டிவிஎஸ் எக்ஸ்டென்ஷன் கொண்டு வந்தோம், சாம்கோ டெக்னாலஜி, இப்படி பல்வேறு கம்பெனிகள்லாம் நாங்கள் கொண்டு வந்து டீட்டெயிலோட இவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்புகள்னு சட்டமன்றத்திலே அறிவித்தோம். அது எல்லாமே இவர் வந்து வரைக்கும் அன்றைக்கு இன்றைக்கு முதல்வராக இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் அன்றைக்கு கேட்டது என்னன்னா, வெள்ளை அறிக்கை கொடுக்காம முடியாத அரசாங்கம்னு சொன்னார். நாங்க கேட்கிறோம், நீங்கள் எத்தனை நீங்க வந்து இதுவரையிலும் போய் கமிட் ஆனதுல என்ன நடந்திருக்கு? 7,000 கோடியில பின்பாஸ்ட் எலக்ட்ரானிக் கார் நிறுவனம் வருதுன்னு சொன்னாங்கல. வின்ஃபாஸ்ட் வந்துருச்சு சார், தூத்துக்குடியில சார். எங்க வந்திருக்கு? தூத்துக்குடியில இதே பண்ணிட்டாங்க சார். அது பேர் வின்ஃபாஸ்ட், வியட்நாம் கம்பெனி. அந்த கம்பெனி இது வரைக்கும் எந்த நிலையில கொண்டு வந்திருக்கு? என்ன சார் திறந்து வச்சிட்டாரு சார்? சார் இன்வெஸ்ட்மென்ட் கமிட் ஆகி அடிக்கல் அதோட இனாகரேஷன் முடிஞ்சிருச்சு சார். கொடுத்தீங்க, அது திறந்து வச்சிட்டா சார் முதலமைச்சர் அமெரிக்காக்கே போயிருக்காரு. 2022 போகுது. அதான் சார் அந்த வின்ஃபாஸ்ட் கொண்டு வரதா சார் ஒரு கார் கம்பெனி வந்து ஒரு நாள்ல உருவாகாது சார். தொடங்கி வச்சானே ஏன் சார் இப்படி சொல்றீங்க? எந்த கம்பெனி என்னைக்கு பேசுறாங்க? சார் வின்ஃபாஸ்ட் தூத்துக்குடியில என்னைக்கு சார் போய் தொடங்க? வேலைகளை தொடங்கி வச்சிட்டாங்க சார். வேலைகளை தொடங்கி வச்சிட்டான்னு தான் சொல்றீங்க. கம்பெனியை தொடங்கி வச்சிட்டாங்களா? வேலை அவங்க நிறுவனம், அந்த நிறுவனம் வந்து ஒரு கார் முதலீட்டுக்கான process முடிஞ்சு அதோட வேலையை தொடங்க. இல்ல எனக்கு புரியல, என்ன புரியலன்னா சார், இல்ல சார் ஒரு நிமிஷம், என்ன புரியலன்னா, இப்போ ஒரு ஜவுளி கடை திறக்கிறதுனா நீங்க இடத்தை பிடிச்சி பொருளை கொண்டு வந்து வச்சிடலாம். கார் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு தொழிற்சாலையை செய்யறாங்க அப்படின்னா அந்த தொழிற்சாலையை அமைப்பதற்கே பல மாத காலம் ஆகும். அந்த ஒப்பந்தத்தில் வெறும் ஏட்டளவில் அது இல்லை, மாறாக அந்த நிலம் அவங்களுக்கு ஒப்படைக்கப்பட்டு அந்த இடத்துல கட்டுமான பணிகளை தொடங்குவதற்கான தொடக்க விழா நடந்துருச்சு. முதலமைச்சர் அடிக்கல் நாட்டார், கட்டுமான பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. இதே வந்து 10,000 கோடி ரூபாய் இந்த 3 வருடத்தில் நாங்கள் வந்து இந்த முதலீடுகளை ஈர்த்திருக்கிறோம் சொன்னது. கடைசியாக முதலமைச்சர் சட்டமன்றத்தில் சொன்னார் 990 கோடி ரூபாய்க்கு முதலீடுகள் வந்திருக்கிறது தமிழ்நாட்டில் என்று சொல்றாரு. மத்ததெல்லாம் ப்ராசஸ்ல இருக்குதுங்கிறாரு. மக்கள் கிட்ட நீங்க இவர் போனது ஒன்னு இருக்கட்டும், முதலீடுகளை ஈர்த்துறாங்க. இன்னொரு விஷயம் ஒன்னே சொல்றாரு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள்லாம் விவசாயிகள் அழிஞ்சு போய்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை. விவசாயிகள் இன்றைக்கு வந்து உரம் மானியத்தை கூட கிடைக்க முடியாத சூழ்நிலை. அவர்களுக்கு அரசாங்கம் கொடுக்க முடியாது. நீங்க தான் சார் உர மானியத்தை கொடுக்க வேண்டியது ஒன்றிய அரசு, பயிர் காப்பீடு தர வேண்டியது ஒன்றிய அரசு. தவறை செய்தது யாரு? பயிர் காப்பீட்டு திட்டத்தில் உழவர்களை சேர்க்காமல் விட்டு